ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம டெப்டார்ஸ் கிரெடிட்டார்ஸ் லிஸ்ட் ரொம்ப அதிகமாக வச்சிருப்போம். ஸோ அதில் அவங்களுக்கு ஜிஎஸ் நம்பர் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ஆல்டர்ல போய் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அப்படி இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, பல்கா நம்மளோட ஜிஎஸ் நம்பர்ஸ் பார்ட்டிஸ்க்கு அப்டேட் பண்ண முடியும். அது எப்படி எந்த விதத்தில் பண்றதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நமக்குன்னு இருக்க கம்பெனி, தென் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ், then GST reports. அதுல வந்து பாத்தீங்கன்னா GST utilities அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ GST utilities அதுல அப்டேட் பார்ட்டி GST IN இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் இல்ல சார் எனக்கு இவ்வளவு இதா இருக்குன்றப்ப நீங்க Alt G கொடுத்து சிம்பிளா நீங்க வந்து பாத்தீங்கன்னா போலாம். Alt G அப்டேட். ஸோ இதுலயே உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்டேட் பார்ட்டி GST IN இருக்கும். ஸோ இதுல போயிட்டீங்கன்னா ஸோ டெப்டார் லிஸ்ட்ன்றப்ப டெப்டார் லிஸ்ட் நான் எடுத்துக்கலாம். தென் ஆல் ஐட்டம்ஸ் எல்லா லெஜரையும் பிக்கப் பண்ணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லா லெஜரும் கொண்டு வரும். இல்ல எக்ஸெப்ஷன் ஒன்லி இல்லாதவங்களை மட்டும் கொண்டு வரணும். ஸோ இல்லாதவங்களை மட்டும் கொண்டு வரும். இல்ல ஆல் லெஜர்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா லெஜர்ஸையும் கொண்டு வரும். ஸோ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஜிஎஸ்டி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பரே இல்ல. ஸோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சு ஜஸ்ட் அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணீங்கன்னா போதும். ஸோ பல்கா அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இது ஒன் ஆஃப் த வே. ஸோ இந்த மாதிரி பண்ணியும் நம்மளோட ஜிஎஸ்டி பார்ட்டிஸ்க்கு ஜிஎஸ்டி நம்பர் அப்டேட் பண்ண முடியும். ஜிஎஸ்டி யூட்டிலிட்டிஸ் டூல போய் அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டி கொடுத்துக்கலாம். அப்படி இல்ல நாம இன்னொரு விஷயம் மேஜரா எங்க ஃபேஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இன்கேஸ் நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ண போறப்போ ஒரு ரெஸ்பெக்டிவ் ரிஜிஸ்டர்டு பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்காரு, ஃபைலிங் டைம்ல அவரோட ஆர்சி கேன்சல் ஆயிருக்கு இல்ல ஆர்சி சஸ்பெண்ட் ஆயிருக்குன்றப்போ அது நமக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி டயத்துல ஃபைல் பண்றப்ப எரர் வருதுன்றப்போ சோ அந்த டயத்துல இந்த இடத்துல போய் பார்ட்டி உங்களோட ஜிஎஸ்டிஆர் 1க்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த லிஸ்ட் வந்துடும், ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்துடும். இங்க வச்சு நீங்க ஆல்டர் பண்ணீங்கனாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன ப்ராப்ளம் தான், R1 ஃபைல் பண்றோம், ஃபைல் பண்றப்ப ஆர்சி கேன்சல் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல வந்து அவரோட ஆர்சியை அன்ரெஜிஸ்டர்டு மாத்தி நம்மளால கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரெண்டாவது வே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி டீடைல்ஸ் அப்டேட் பண்றதுக்கான ஒரு வே. ஃபர்ஸ்ட் ஒன், R1 ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டா எல்லா லெஜருக்கும் நம்மளால பல்கா அப்டேட் பண்ணிக்க முடியும். அட் த டைம் R1 ஃபைல் பண்றப்ப ஏதாவது ஆர்சி கேன்சல் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை மட்டும் அந்த R1க்குள்ளே வச்சு நம்மளால தாராளமா ஜிஎஸ்டிஆர் நம்பரை வந்து ஜிஎஸ்டி நம்பரை வந்து நம்மளால மாத்திக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு விதத்துல நம்மளோட ஜிஎஸ்டி பார்ட்டிஸோட நம்பரை நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பிளஸ் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்பை நம்மளால அந்த மாத்திக்க முடியும். ஸோ இதனால வே ஆஃப் ஃபைலிங் கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆகும், கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல எம்எஸ்எம்இ டீடைல்ஸ் எப்படி அப்டேட் பண்றதுன்றதை பார்ப்போம். தேங்க்யூ.